ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, சவுலாயிருந்த பவுலை கர்த்தர் ரட்சித்த பிறகு அன்றைய தினமே இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தமாய் அவர் அநேக இடங்களுக்கு போய் பிரசங்கித்தார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? 3 தலைமுறை கிறிஸ்தவர்கள், 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள், பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள், பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள், பாப்டிஸ்ட் கிறிஸ்தவர்கள், ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறமே ஒழிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் செய்தார் என்று சொல்லி நாம் மற்றவருக்கு நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியிலையும் பலவிதமான காரியங்களிலும் அன்பு செலுத்துதலும் மன்னிப்பதிலும் அக்கம்பத்தின மக்களுக்கும் புறஜாதியினருக்கும் நாம் இயேசுவை அறிவிக்கிறோமா? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே சிறு வயது முதற்கொண்டு பலவிதமான உபத்திரவங்கள், போராட்டங்கள், திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள், கல்வி, படிப்பு, பதவி, பட்டம் என்று சொல்லி மனிதன் விருதாவாக உழண்டு கொண்டிருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வரும்பொழுது அவர்கள் முறையிட்ட பொழுது கர்த்தர் காடை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். அது அவருடைய தன் பிள்ளைகளுக்கு அவர் செய்த ஒரு கடமையாக இருந்தது. ஆனால் நாம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துக்கு நாம் என்னத்தை செலுத்துகிறோம்? ஆண்டவரை அறிவிக்கிறோமா? நம்முடைய சொந்த காரியத்தில் வருகிற உபத்திரவத்தினால் தான் இவ்வளவு போராட்டம். நாம் பவுலை குறித்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 முறை அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லையுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் உபத்திரவத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எதற்காக தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான். அகபு தீர்க்கதரிசி வந்து சொன்னால், நீங்கள் எருசலேமுக்கு போகும் பொழுது, ரோமபுரிக்கு போகும் பொழுது ரோமர்களால் நீங்கள் கட்டப்பட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னாலும் இந்த மரணத்துக்கு நான் பாத்திரவானா ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மரணத்தை ருசி பார்க்கும்படியாக சுவிசேஷத்தின் நிமித்தமாய் கட்டப்பட்டவனாய் போன பவுலுடைய உபத்திரம் எங்கே? நம்முடைய உபத்திரம் எங்கே? இன்றைக்கு சுவிசேஷத்தின் நிமித்தமாக நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் நன்மை செய்வார், கர்த்தர் கிருபை செய்வார், கர்த்தர் இரக்கம் செய்வார், கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்லி அநேக பிரசனங்கள் கேட்பினும் அது நமக்கு உரிய ஆசீர்வாதங்களை கட்டாயம் கர்த்தர் தருவார். பிள்ளைகளுக்கு தகப்பன் இறங்குவது போல அது கர்த்தர் கட்டாயம் செய்வார். ஆனால் அதை காட்டிலும் ஒரு பிள்ளையின் உண்மையான கடமை என்ன என்பதை அறிந்து உடைய வாழ்க்கையின் சாட்சியினால என்ன உபத்திரம், என்ன பாடுகள், என்ன நிந்தை வந்தாலும் பவுலை போல சுவிசேஷத்தை வல்லமையாய் இயேசு கிறிஸ்துவை வல்லமையாய் அறிவிக்கும்படியாக இன்றே புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே கூட எங்களுடைய சகல உபத்திரவங்களிலும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராகிய ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இந்த வார்த்தையை நீர் கேட்டு எங்களுடைய உபத்திரவங்களை மாற்றி எங்கள் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை நாங்கள் காணும்படியாக நீங்கள் செய்ய போறதுக்கு கொடான கொடி நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.